ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி பொட்டை தொட்ட காரணத்தினாலே இனி உன் வாழ்வில் நீ அற்புதமான பாக்கியங்களையும் புத்திசாலித்தனத்தையும் அதிர்ஷ்டசாலி குணத்தையும் பெறப்போகிறாய். ஆம் என் செல்லமே, யாருக்குமே கிடைக்காத பாக்கியமும் அதிர்ஷ்டமும் இப்போது உன் வாழ்க்கையில் காரணத்தோடு வந்து சேரப்போகுது. நான் சொல்லக்கூடியதையெல்லாம் கேட்டினா நிச்சயமா நீ சந்தோஷம் அடைவாய். உன் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்களை நினச்சி நீ கலங்குவதும் கண்ணீர் விடுவதும் எனக்கு தெரியும். யாருக்கு தெரியாமல் நீ உன் கண்ணீரை மறைச்சி வச்சாலும் இந்த வராகிக்கு தெரியாமல் எதையும் மறைக்க முடியாது என் செல்லமே. நீ எதை நினச்சி இப்போ பயப்படுறியோ அதை நிச்சயமாக உன் வாழ்வில் நடப்பதற்கு நான் விடமாட்டேன். அதை சரி செய்து உன் வாழ்வில் அதிசயத்தையும் வெகு விரைவாக நிகழ்த்தத்தான் போகிறேன். அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. கோடி உறவுகள் இருந்தாலும் எல்லாருமே இங்கு தனி மனிதர்கள் தானே. ஏன்னா யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான மகத்தான உண்மை. அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. அவரவர்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக பிறந்திருக்காங்களே தவிர உனக்காக இவங்க அவங்களுக்காக நீ நின்று நான் யாரையும் யாருக்காகவும் படைக்கவில்லை என் செல்லமே. உண்மையிலேயே இந்த உலகமே அன்பினால தான் இயங்குதுன்னாலும் அன்புக்காக இயங்குபவர்களும் பல பேர் இங்கே இருக்காங்க. ஏன்னா அன்பினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் பல பேர் அன்பில்லாமல் இதயத்தில் சுயநலத்தோடு தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுயநலம் இல்லாத மனிதர்கள் தான் தெய்வத்தை தேடி அலையணுமே தவிர சுயநலத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் தெய்வத்தை தேடி அலைஞ்சாலும் தெய்வம் அவர்களை திரும்பி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா சுயநலங்கிறது தான் வரையில் இருக்கிற வரைக்கும் சரிதான். தன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தான் சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக வசதி வாய்ப்போட நல்ல முன்னேற்றத்தை பெறணும்னு யோசிச்சா அந்த சுயநலம் பரவாயில்லை. ஆனால் ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் அடுத்தவன் நல்லா இல்லாமல் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் கெட்டு போகணும், அவனுடைய முதுகலை ஏறி தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும், அவனை கீழே அடித்து தள்ளி வீழ்த்தி தான் தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு இப்படிப்பட்ட கெட்ட சுயநலத்தோடு அடுத்தவரை அழிக்கும் யோசனையோடு வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வில் எப்படி முன்னேற்றம் நிரந்தரமாக வரும்? அவர்களை விட்டு நானும் விலகி போய்விடுவேன் என் செல்லமே. எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்க சொல்கிறேன், நல்லதை நடத்தி தருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ இழக்கும்படி சூழ்நிலைகள் வந்து விட்டதல்லவா? கவலை கொள்ளாதே என் தங்கமே. நீ ஒரு விஷயத்தை இழந்தினா அதைவிட சிறந்ததை நான் உனக்கு வந்து தருவேன். நீ இழந்தது உனக்கு சரியில்லாதது என்பதை புரிந்து கொள். அதை காலமும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். நல்ல விஷயங்களை உனக்கு தருகிற நானே நல்லது அல்லாத விஷயங்களையும் உனக்கு தராமல் தடுப்பேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறாய். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காலம் போகிற போக்கில் நீ கடந்து வந்து விடுவாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாய் நடத்தி தர இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் தானே. நீ நினச்சது நடக்கலை என்ற ஒரு வருத்தமும் கவலையும் உன் மனசுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். கவலை கொள்ள வேண்டாம். அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீ முயற்சி மயிற்றும் செய்தால் போதும் என் செல்லமே. உனக்கு துணையா உன் வராகியம்மா நான் வந்து நிற்பேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்களும் உனக்கு கெடுதல் செய்பவர்களும் இந்த வராகியம்மா என்னை அசைத்து பார்ப்பவர்கள் எனக்கு கெடுதல் செய்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை தானே. நீ வேறு நான் வேறு இல்லை அல்லவா? யார் உனக்கு என்ன செஞ்சாலும் அது எனக்கு செய்ததற்கு சமம்தான். யார் உன்னை கெடுக்க நினைத்தாலும் யார் உனக்கு கேடு செய்ய நினைத்தாலும் அவர்கள் கண் முன்னாலேயே உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை எப்போதும் உன்னுடனேயே கொடுப்பதற்காக தான் என்னுடைய நெற்றி பொட்டையும் தொடச் சொன்னேன் என் செல்லமே. என் நெற்றி பொட்டை தொட்ட உன் கரங்களில் முழு சக்தியையும் உனக்குள் இறக்கி உனக்கான ஆசீர்வாதங்களையும் அருளையும் கூட நான் கொடுத்து விட்டேன். நல்லவனாகிய என் பிள்ளையான நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். என்னை நம்பியவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான நல்ல பலன்களும் நல்ல விஷயங்களும் சீக்கிரம் உன்னை வந்து சேரும். உனக்கு பாதுகாப்பு கவசமாய் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? என்னை நாடி வந்து உனக்கு ஒன்றுமே நடக்கலன்னு தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ என்னை நாடி வரவில்லை என் செல்லமே.
நீ என்னை நாடி வரும்படியும் வராகி அம்மான் என்னை கூப்பிட்டு வணங்கும்படியும் நான் தான் லீலைகளை புரிந்தேன். நீ என்னிடம் வரும்படி செய்த நானே உன்னை கண்கலங்க விடுவேனா? கண்கலங்காத கவலை கொள்ளாத இதயத்தையும் சந்தோஷமான நிம்மதியான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு தருவேன். நான் பலமுறை எச்சரிக்கை செய்தும் கூட நீ சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய். அதை எப்போதான் மாற்ற போற? உன் கவலைகளுக்கான மூல காரணமே நீ எல்லார்கிட்டையும் அதிக உரிமையோடு பழகுவதுதான். யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சற்று இடைவெளி விட்டு எல்லாரிடமும் பழகுவதுதான் உனக்கு நல்லது. அதன் மூலமாக நீயும் நிம்மதியாக சுயமரியாதையோடு உன் வாழ்க்கையை வாழலாமேன் செல்லமே. நீ மற்றவர்களிடம் உரிமை எடுத்து பழகும்போது அவங்க உன்னை சுலபமாக துன்பப்படுத்தி குத்தி காயப்படுத்தி பேசும்படி பல விஷயங்களும் நடக்குது. உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து அவர்கள் ரசிக்கக்கூடிய சூழ்நிலையும் கேலி செய்யக்கூடிய சூழ்நிலையும் கூட உருவாகிறதல்லவா? சரி, பரவாயில்ல, நடந்தது நடந்துடுச்சு. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாக்கிரதையாக கவனமாக விழிப்புணர்வோடு நடந்துக்கோ. நான் உனக்கு சொன்ன அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை எல்லாம் பதிலுக்கு கஷ்டப்படுத்தவோ பழிவாங்கவோ நினைக்காதே என் செல்லமே. ஆனால் உன் சுயமரியாதை இழந்து தன்மானத்தை இழந்து யாராவது உன்னை திட்டும் போதும் கேலி செய்யும் போதும் அவமரியாதை செய்யும் போதும் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்கிட்ட எந்த தவறும் இல்லாமல் சும்மாவே ஒருவர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் யாரால தான் பொறுக்க முடியும்? எனக்காக நீ பொறுத்தது போதும், பொங்கியலு கோபப்படு சண்டை போடணும் நான் சொல்ல மாட்டேன். துஷ்டனை கண்டால் தூர விலகி எனக்கு வெளிப்பட்டிருப்பாய் தானே. எந்த நட்போ உறவோ எது உனக்கு சரியில்லையோ, எந்த மனிதரின் அருகாமை உனக்கு மனக்கவலையை கொடுக்குதோ, எந்த மனிதர் சும்மாவே உன்கிட்ட பிரச்சனையை இழுக்கிறாரோ வம்பு வழக்கை அதிகரிக்கிறாரோ அவர்களிடம் பேசாமல் கொஞ்சம் தூரமாக இருந்துவிடு. உனக்கான சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் கொடுக்கிறேன். என்னுடைய நாமத்தை சொல்வதில்தான் உனக்கான நிம்மதி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய பாதையில் நீ பயணம் செய்ய ஆரம்பி. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுறேன். உன் முயற்சிக்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. நீ சந்தோஷமாய் மன நிம்மதியோடு இப்போது வாழ ஆரம்பி. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை காயப்படுத்தினாலும் உன் வராகியம்மா அந்த காயத்தை நான் குணப்படுத்துவேன். அவமானப்படுத்திய மனிதர்கள் கண் முன்னாலேயே உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்பதை புரிந்துகொள். என் நெற்றி பொட்டை தொட்ட உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் வந்து கிடைக்கப் போகுது. அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. மிக சிரமமான நேரங்கள்லையும் மனக்கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அம்மா நான் உன் கூட இருப்பேன்னு நம்பு. நான் ஒருபோதும் உன்னை தனியாக விடமாட்டேன் என்பதில் நான் கவனத்தோடு நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. இனி ஒருபோதுமே நான் உன்னை விட்டு விலக போகிறதில்ல. நான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அருள் செய்து கொண்டே இருக்க போகிறேன். சொத்து சுகங்களெல்லாம் கூடிய சீக்கிரம் மிக வேகமாக வளரப்போகுது. நீ நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுது. நீ எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறாய் தானே. உன் வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல நீ தெளிவாக இருந்தாலே போதும். எதை செய்ய வேண்டும் என்பது உனக்கு தானாகவே புரிய வந்துடும். உனக்கான வாழ்க்கையின் வழிகாட்டலாக நான் நிச்சயம் இருப்பேன்.